நிறைவேறாத ஏராளமான பிரார்த்தனைகள்லாம் இருக்கும். அந்த பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த க்ஷேத்திரத்தில் சுவாமி அம்பாவை வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி திதி மாலை வேளையில் சுவாமியை வழிபாடு பண்ணணும். இந்த இடத்துல சுவாமியினுடைய திருப்பெயர் அமிர்த கலசநாதர், அம்பாளினுடைய பெயர் அமிர்தவல்லி. சுவாமிக்கு இழுப்பெண்ணெயில் விளக்கு போடுறது இந்த க்ஷேத்திரத்தில் ரொம்ப விசேஷம். ஓம் நம பார்வதி பதஜே ஹர மகாதேவ. இந்த ஸ்தலம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஊரினுடைய பெயர் சாக்கோட்டை, பழைய பெயர் திருக்கலையநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல சுவாமியினுடைய திருப்பெயர் அமிர்த கலசநாதர், அம்பாளினுடைய பெயர் அமிர்தவல்லி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற சிவாலயம் இந்த சிவாலயம். 274 பாடல் பெற்ற சிவாலயங்களில் 131வது பாடல் பெற்ற சிவாலயமாக இந்த சிவாலயம் இருக்குது. ஒரு தலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே மூர்த்தி, தலம், தீர்த்தம் அப்படின்னு 3 வகையாக சொல்லுவாங்க. இந்த இடத்துல மூர்த்தி அப்படின்னா சுவாமி, இங்கே க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை குறிக்கிறது. சுவாமியினுடைய பேர் அமிர்த கலசநாதர், சுவாமி சுயம்பு. இங்கே அடுத்தபடியாக தலம்னு எடுத்துட்டோம்னா இந்த க்ஷேத்திரத்தில் அமிர்த கலசம் விழுந்ததுனால இந்த க்ஷேத்திரத்தினுடைய பழைய பெயர் திருக்கலையநல்லூர், இன்னைக்கு சாக்கோட்டை அப்படிங்கிற பேரில் இருக்குது. தீர்த்தம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த க்ஷேத்திரத்துக்கு 2 தீர்த்தம். பக்கத்தில் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்குளம் சதுர்வேத தீர்த்தம் அப்படிங்கிறது இந்த கோவிலினுடைய தீர்த்தம். அடுத்தபடியாக மகாமக குளம் ஒரு தீர்த்தம். இந்த க்ஷேத்திரத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் தவம் இருந்து திருக்கல்யாணம் பண்ணிட்ட சிவாலயம் இந்த சிவாலயம். திருமண பரிகாரத்துக்கு உண்டான சிவாலயம். அம்பாள் பூமியில் எண்ணற்ற முறை பூமியில் பிறந்து ஊசி முனை அளவு இடத்துல நின்று சுவாமியை நோக்கி தவம் இருந்து திருக்கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி திருக்கல்யாணம் பண்ணின்றதுல இந்த க்ஷேத்திரமும் ஒரு க்ஷேத்திரம். அதே மாதிரி இந்த க்ஷேத்திரம் 12 மகாமகங்களுக்கு உண்டான சிவாலயங்கள்ல இதுவும் ஒரு க்ஷேத்திரம். 12 அதாவது கும்பகோணத்துக்குள்ள எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா மகாமகம் ரொம்ப சிறப்பானது. இந்த மகாமகத்துக்கு 12 சுவாமிகள் ஒரு சேர இந்த மகாமக குளத்துல தீர்த்தவாரி கொடுக்குங்கிறது இந்த க்ஷேத்திரத்துல விசேஷம். இந்த 12 சுவாமிகள்ல இந்த அமிர்த கலசநாத சுவாமியும் ஒருத்தர். என்ன விசேஷம் இந்த இடத்துல ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, லோகத்தினுடைய அழிவுன்னு சொல்லக்கூடிய பிரளய காலமானது ஏற்படுறது. இந்த பிரளயத்துக்கு அப்புறம் பூமியில இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் பிரம்மாவானப்பட்டவர் சிருஷ்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, பூமியில இருக்கக்கூடிய உயிர் அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கிறார். இந்த உயிர் அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து அதை எப்படி காவந்து பண்ணி வைக்கிறார் அப்படின்னா, கலசத்துக்குள்ள போட்டு நீங்கள் நம்ம எப்படி ஒரு யாக பூஜைகளுக்கு கலசம் எடுத்து வைக்கிறோமோ அந்த மாதிரி அந்த கலசத்தை தயார் பண்ணி இந்த கலசத்துக்குள்ள இந்த ஜீவ அணுக்கள் எல்லாம் போட்டு இந்த பொருள் வீணாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்குள்ள அமிர்தம்னு சொல்லக்கூடிய அந்த அமிர்தங்கிற வஸ்துவை சேர்த்து யாக பூஜைக்கு வைக்கிற மாதிரி தேங்காய், மாஜலை, கூர்ச்சம், பூநூல், சந்தனம், வஸ்திரம் இப்படியாக அந்த கலசத்தை தயார் பண்ண கலசத்தை சுவாமி பரமேஸ்வரனாவே பூஜை பண்ணி இந்த கலசத்தை யாரோ ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கணும். யார்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூமியில அழிவுக்கு அப்புறம் யார் இருக்க போறா அப்படின்னா சுவாமி தான் இருப்பார் அப்படிங்கிறத உணர்ந்து சுவாமிகிட்டே கொண்டு கைலாசத்துல அந்த அமிர்த கலசத்தை கொடுக்குறார். இப்படி காலங்கள் போறது, பூமிக்கு பிரளயம்னு சொல்லக்கூடிய அழிவு ஏற்படுறது, நீர்னால அழிவு ஏற்படுறது. இப்படி நீரால அழிவு ஏற்பட்டு வந்துட்டே இருக்கும்போது கைலாயம் வரைக்கும் அந்த வெள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடுறது. அப்படி கைலாயத்தில் இருந்த அமிர்த கலசம் அந்த வெள்ள நீரில் அடிச்சுன்னு ஓடி வரப்பட்டு தங்கின இடம் கும்பகோணம். கும்பேஸ்வரர் இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த கலசம் தங்கிறது. இப்படி தங்கின கலசங்கள் கலசம் தங்கி காலங்கள் போய் அந்த வெள்ள நீரெல்லாம் வடிஞ்ச உடனே மறுபடியும் உள்ள வச்சதை இருக்கக்கூடிய அந்த ஜீவ அணுக்களை வெளில எடுக்கணும். யார் வெளில எடுக்கிறதுனோடனே சுவாமியை கிராத வேடம் எடுத்து தான் கையில் இருக்கக்கூடிய பாடுபதாஸ்திரம் அப்படிங்கிற அம்புனால அந்த கலசத்தை உடைக்கிறார். உடைச்ச கலசங்கள் 12 பாகங்களாக சிதறி விடுறது. 12 பாகங்களாக விழுந்த இடமுமே கும்பகோணத்துக்குள்ள 12 சிவாலயம். இந்த விழுந்த இடங்கள்ல ஒரு பாகம் நம்ம சாக்கோட்டைன்னு சொல்லக்கூடிய திருக்கலையநல்லூர்ல விழுந்தது. எந்த பாகம் விழுந்தது அப்படின்னா, அவன் குடத்துக்கு நடு பகுதியில் ஆரம்பிச்சு அடிப்பகுதியில மீதம் இருந்த அமிர்தத்தோட இந்த மீதம் இருந்த ஜீவ உயிரணுக்களோட இந்த க்ஷேத்திரத்துல தங்கினதுனால தான் இந்த க்ஷேத்திரத்துல சுவாமி பேரே அமிர்த கலசநாதர், அம்பாள் பேர் அமிர்தவல்லி அப்படின்னு இருக்கு. அப்படி தங்கினதுனால இதுவும் 12 மகாமகங்கள்ல ஒரு சிவாலயம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளால தேவார பாடல் பெற்ற சிவாலயம். கமலங்கள் முகமலரும் கலையநல்லூர் காணே அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துல தேவாரம் பண்ணியிருக்க. சுவாமியினுடைய திருமுகங்களை பார்ப்பதற்காகவே இந்த க்ஷேத்திரங்கள்ல தாமரைன்னு சொல்லக்கூடிய கமல புஷ்பமானது மலர்றதாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் பாடியிருக்கார். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்திலேயே இந்த க்ஷேத்திரத்துல அம்பாள் தவம் இருந்து திருக்கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறார். பூங்குவளை மலர் குவழி கொண்டதவம் கண்டு அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்தினுடைய திருப்பதிகம் ஆரம்பிக்கிறது. இந்த க்ஷேத்திரத்தில் அம்பாள் தவம் இருந்து திருக்கல்யாணம் பண்ணின்றதுனால அம்பாளினுடைய அந்த பூங்குவளை அப்படிங்கிற அம்பாளினுடைய பேர்லேயே இந்த தேவார திருப்பதிகங்களை ஆரம்பிக்கிறது. இந்த க்ஷேத்திரத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஆயுள் விருத்தி தலம் இந்த க்ஷேத்திரம். அதே மாதிரி கல்யாண பரிகார ஸ்தலம் இந்த க்ஷேத்திரம். திருக்கடையூர்ல சுவாமி மார்க்கண்டேயருக்காக சம்ஹாரம் பண்ணி என்றும் 16 அமிர்தத்தை கொடுத்து என்றும் 16 தீர்காயுள் கொடுத்தார்.
சுவாமி கொடுத்த அமிர்தம் தான் இந்த க்ஷேத்திரத்துல சிவலிங்கமாவே இருக்கிறதுனால இந்த தலமும் 60, 70, 80 முதலியன சாந்தி கல்யாண வைபவத்துக்கு உண்டான க்ஷேத்திரம். சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிடேகம், பீமரத சாந்தி இதுக்கெல்லாம் உண்டான சிவாலயம் இந்த சிவாலயம். அதே மாதிரி மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமியில இந்த க்ஷேத்திரத்துல வந்து எல்லா இடத்துலையும் அம்பாள் தபஸ் பண்ணினான்னு சொல்லுவோம். இந்த க்ஷேத்திரத்துல அம்பாள் தவமனது அடையாளமா பிராகாரத்துல அம்பாள் தவ கோலத்திலே விக்கிரகமானது இந்த க்ஷேத்திரத்துல ஆதியிலேருந்தே பிரதிஷ்டையில இருக்கு. அந்த விக்கிரகத்துக்கு மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி திதியில வந்து அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு 48 நெய் விளக்கு ஏற்றி ஜாதகத்தை கொண்டு வந்து சுவாமி அம்பாள்கிட்ட வச்சு பரிகார அர்ச்சனை பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கல்யாணம் கைகூடும் அப்படிங்கிறது ஒரு விசேஷம். இன்னொரு இந்த க்ஷேத்திரத்துல என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா சாக்கிய நாயனார்களால வழிபாடு பண்ண சிவாலயம். இந்த கோவிலை சுற்றி கோட்டை அமைச்சு சாக்கிய நாயனார்களினுடைய வம்சாவளிகள் இந்த க்ஷேத்திரத்துல வழிபாடு பண்ணியிருக்கா. அதனால இந்த க்ஷேத்திரத்தினுடைய முதல் பெயர் திருக்கலையநல்லூர். சாக்கியர்கள் கோட்டை அமைத்து வழிபட்டதுனால சாக்கியர் கோட்டை, இன்னைக்கு காலம் அருவி சாக்கோட்டை. இந்த க்ஷேத்திரத்துல இன்னும் விசேஷங்கள்லாம் பார்த்துட்டே வந்தோம். இந்த க்ஷேத்திரத்துல முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய தொழில், காரிய வெற்றி, கேஸு, குழந்தை பாக்கியம், கல்யாண பேர், என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ நமக்கு நிறைவேறாத ஏராளமான பிரார்த்தனைகள்லாம் இருக்கும். இந்த பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த க்ஷேத்திரத்துல வந்து சுவாமி அம்பால வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி திதி மாலை வேளையில வந்து சுவாமியை வழிபாடு பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவர்களினுடைய நட்சத்திரம், இப்போ உத்தர நட்சத்திரத்துல பிறந்திருக்கும் அப்படின்னா மாதந்தோறும் வரக்கூடிய அந்த உத்தர நட்சத்திரத்திலேயோ இல்லை அவங்களினுடைய ஜென்ம நட்சத்திர காலங்கள்லையோ அப்படி வந்து இந்த சுவாமியை வந்து வழிபாடு பண்ணோம் அப்படின்னா முதல்லயே சொன்ன மாதிரி நமக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அந்த பிரார்த்தனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். பொதுவாக இப்போ பிரார்த்தனைன்னு எடுத்துட்டோம்னா நல்ல வியாபாரங்கள் நடக்கணும், தொழில் மேன்மை அடையணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பேர், கோர்ட்டு கேஸு, வழக்கு, சொத்து பத்துகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, அப்படி இல்லைன்னா அந்தந்த நட்சத்திர காலங்களில் வந்து சுவாமியை மாலை வேளையில் வந்து வழிபாடு பண்ணி சுவாமிக்கு இழுப்பெண்ணெயில் விளக்கு போடுறது இந்த க்ஷேத்திரத்தில் ரொம்ப விசேஷம். 9 விளக்கு இல்லை 54 விளக்கு இல்லை 108 விளக்கு 48 விளக்கு இப்படின்னு இழுப்பெண்ணெயில் விளக்கு போட்டு மாதந்தோறும் விடாமல் வந்து அந்த பரிகார பிரார்த்தனையை நம்ம சுவாமிகிட்ட பண்ணிகிட்டே இருக்கோம்னா அந்த பிரார்த்தனைகள் சீக்கிரம் கைகூடும் அப்படிங்கிறது இந்த க்ஷேத்திரத்தில் இன்னொரு விசேஷம். பிரார்த்தனைகள் நிறைவேறினோடனே சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி வேஷ்டி புடவை சாத்தி அவர்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றிக்கிறது அப்படிங்கிறது இந்த க்ஷேத்திரத்தில் ரொம்ப முக்கியமான பரிகாரமாக இருக்குது. எல்லாரும் வந்து அந்த பரிகாரங்களில் கலந்துட்டு அவாவாளினுடைய வியாபாரங்கள், தொழில் மேன்மையடையணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை செய்து கொள்வார் கேட்டுக்கொள்வார்.